ஹalleluya! நம்முடைய ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பொழுது விடிஞ்சிருச்சு, எழுந்துட்டீங்களா? தேவனுடைய வசனத்தை தியானிக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? என்று உங்களை விழிப்பூட்டுவதற்கும் இப்போதைக்கு நீங்க வேலைகள்ல விழுந்து ஆண்டவருடைய சமூகத்தை மறந்திருந்தால் உங்களுக்கு நினைப்பூட்டி நம்முடைய நாளை கர்த்தரோடு தொடங்குவது நமக்கு எவ்வளவோ நல்லதென்று உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சில நிமிடங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் செலவிடுவோம். ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றியப்பா. உம்முடைய வசனம் எங்கே வெளிப்படுமோ அங்கே வெளிச்சம் உண்டாகிறது. எங்கள் இருதயங்கள் இருக்கிற குழப்பங்களில் இருந்து ஒவ்வொரு விஷயத்திலும் நாங்கள் உம்முடைய வசன வெளிச்சத்திலே எது வேண்டுமோ எது வேண்டாமோ, எது எப்படியோ, எது உண்மையோ எது பொய்யோ, எது அவசியமானதோ இல்லையோ என்று அறிந்து கொள்ள தேவ ஞானத்தை பெறுகிறோம். ஆகவே இந்த காலை நேரத்திலே வசனத்தின் வெளிச்சத்திலே எங்களை நாங்கள் பார்த்துக்கொள்ள உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வசனம் நமக்கு அநேக விஷயங்களை ஒவ்வொரு நாளும் போதித்துக் கொண்டிருக்கையில் தெரியப்படுத்துகையிலே பாருங்க, உங்களில் எத்தனை பேர் கவனிக்கிறீங்களோ இல்லையோ, அவருடைய வசனத்தை கேட்கும் போது விசுவாசத்துல நாம விருத்தி அடைகிறோம். அவருடைய வசனத்தின் மூலம் நமக்கு தெரியாமலேயே வசனம் என்னும் தண்ணீர் முழுக்கினால் நம்மை நாம சுத்திகரித்துக் கொள்ள முடிகிறது. அவருடைய வசனத்தினுடைய பலன் பாருங்க, எப்படி நம்ம சாப்பிடுகிற சாப்பாடு நமக்கு பலமாய் மாறுதோ அதை நாம விவரிக்க முடியாது. அது எப்படி ஜீரணமாகி அதில் இருக்கிற சக்தியை உறிந்து கொண்டு பாடிக்கு அவசியமான ஒவ்வொரு விட்டமின்ஸையும் ஒவ்வொரு மினரல்ஸையும் எப்படி கொடுக்குதோ, அது போல தேவனுடைய வசனம் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொன்னது போல் அந்த வசனத்தை கேட்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில பலத்தை பெறுகிறோம், விசுவாசத்துல விருத்தி அடைகிறோம். ஆகவே தேவனுடைய வசனம் ரொம்பவும் முக்கியமானதுங்க. இவ்வளவு நாட்களா நீங்க வசனம் கேட்கிறீர்களே, அவசியமானது என்னன்னு சொல்லுங்க. 3 வார்த்தையில சொல்ல போனால், தேவனுடைய வார்த்தையை கேட்பதனால முதல்ல நம்ம புரிந்து கொள்கிற விஷயம், நம்முடைய மகா கேடுள்ள வியாதியில இருக்கிறது, பாவத்தில நாம விழுந்து கொண்டு இருக்கிறோம், பாவிகளா இருக்கிறோம். பாவ சுபாவம் நம்மில் இருக்கிறது. எவ்வளவு கேடுள்ள வியாதி உள்ளது நம் இருதயம் என்று அறிந்து கொள்கிறோம். இரண்டாவது, தேவனுடைய வசனத்தை கேட்கும் போது தேவன் எவ்வளவு பரிசுத்தர், எவ்வளவு தயவுள்ளவர், எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு பெரிய தேவனோ, அவருக்கு எல்லாம் சாத்தியம் என்னும் அந்த வெளிப்பாடு நமக்கு கிடைக்கிறது. உன்னுடைய தாழ்ந்த நிலையை முதலில் நீ அறிந்து கொள்கிறாய், தேவனுடைய உன்னத நிலையை அறிந்து கொள்கிறாய். அதோடு நிற்கக்கூடாதுங்க. தாழ்ந்த நிலையில் இருக்கிற நான் தேவனுடைய உயர்ந்த நிலையை அடைய முடியுமா? நிச்சயமாய். அவருடைய சிலுவை பலியின் மூலம் தரித்திரராகிய நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கினார், நரக பாத்திரராகிய நம்மை பரலோக சுதந்திரவாளிகளாக்கினார். எதற்கும் உதவாத நம்மை பயனுள்ளவர்கள் ஆக்கினார். அதுவே ரிப்பென்டன்ஸ். மனஸ்தாபப்பட்டால் நம்முடைய தவறை உணர்ந்து கொண்டு ஆண்டவருடைய கிருபைக்காக வேண்டினால், அவர் அன்புக்காக வேண்டிக் கொண்டால், அவர் பரிசுத்தத்திற்காக வேண்டிக் கொண்டால் நாம அவருடைய நிலைக்கு சென்றடைவோம். அல்லேலூயா. என் மீது விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு, என்னிடத்திற்கு வருகிறவர்களுக்கு, என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு என் பிள்ளைகளாகும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். எஸ், அவருடைய வசனத்தில் நம்ம வளரும் போது அவருடைய சாயலில் நாம் மாற்றப்படுகிறோம். உண்மையிலே உங்களில் எத்தனை பேர் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மனதை கொண்டிருக்கிறீங்க? வசனத்தின் மூலம் நீங்க ரட்சிக்கப்பட்டு சுத்த இருதயத்தை விரும்பி இன்னும் ரட்சிக்கப்படாதவங்களுக்காக பாரம் உள்ளவர்களாய், இன்னும் உங்க வீட்டில் இருக்கிற அவிசுவாசிகளுக்காய் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறீங்க.
ஜெபத்தினாலே எல்லாமே சாத்தியம். ஒருமுறை ஏசாயாவின் புத்தகம் 63ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. ஏசாயா 62ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். யார் அவங்க? அதே வசனம். கர்த்தருக்கு நினைப்பூட்டுகிறவர்களே, நீங்கள் ஓய்ந்திருக்காதீர்கள். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தும் வரைக்கும், மொத்த பூமியிலேயும் அவர் அதை புகழ்ச்சி ஆக்குகின்ற வரைக்கும் அவரை நீங்கள் அமர்ந்திருக்க விடாதிருங்கள். ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் பாவி, அவர் பரிசுத்தர், அவர் நாமத்தில் எனக்கு ரட்சிப்பு உண்டு என்று அறிந்த பிறகு, அவருடைய ராஜ்யத்தை நான் சுதந்திரிக்கப் போகிறேன் என்னும் விசுவாசத்தை பெற்ற பிறகு, நாம மற்றவர்களுக்காய் விண்ணப்பம் செய்ய வேண்டும். 7ஆம் வசனத்திலே, கர்த்தருக்கு நினைப்பூட்டுகிறவர்களே, தேவனுக்கு ஞாபகப்படுத்த சொல்லுகிறாரு. மற்றவர்கள் அவர்களுக்காக அவங்க ஜெபிக்க மாட்டாங்க. அவங்களால ஜெபிக்க முடியாத அவிசுவாசிகள். உலகத்திலே சாத்தானின் கட்டுகளில் இருக்கிறவர்கள் அவங்களுக்கு தேவனோடு உறவில்லாததினால், தேவனை அறியாதவர்களா இருப்பதினாலே அவரை அவர் நாமத்தில் கேட்க முடியாது, அவர்களால் ஜெபிக்க முடியாது. அவர் நாமத்தை அறிந்த நாம, விசுவாசிகள் என்னும் நாம, அவர்களுக்காய் தேவ சமூகத்திலே விண்ணப்பம் செய்ய வேண்டும். அவருக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு நினைப்பூட்டுகிறவர்களே, அப்போது ஜெபிங்க என்று சொல்லவில்லை. முதல் காரியம், நீங்க ஓய்ந்திருக்கல் ஆகாது. யூ டோன்ட் டேக் ரெஸ்ட். நீங்க ரிலாக்ஸ் ஆகி விடாதீங்க. அநேகர் ஒரு முறை ஜெபித்து விட்டு அவ்வளவுதான் என்று நினைப்பாங்க. அப்படி அல்லங்க. தேவன் பதில் தருகிற வரைக்கும். என்னங்க, ஒரு அநியாயக்காரனாகிய நியாயாதிபதி இருக்கிறானா. அவன் ஒரு கஞ்சன், அநியாயம் உள்ளவன். லஞ்சம் வாங்காமல் கேஸ் எடுக்க மாட்டான். ஆனால் ஒரு விதவை அடிக்கடி சென்று அந்த வீட்டுக்கு, எனக்கு நியாயம் செய்யுங்க, எனக்கு நியாயம் செய்யுங்க, எனக்கு நியாயம் செய்யுங்க என்றால், ஒவ்வொரு நாளும் இவள் என்னை அலட்டாதபடிக்கு இவளுடைய கேஸை கிளியர் செய்யலாம் என்று, இவளுக்கு நியாயம் செய்யலாம் என்று நினைத்து அவர் தீர்ப்பு கொடுத்தாரோ இல்லையோ, அங்க பைபிள் எழுதியில, ஆனா பதில் கொடுத்து விட்டார். ஒரு அநியாயஸ்தனாகிய நியாயாதிபதி தனக்கு முறையிடுகிற, அவரை தொந்தரவு செய்கிற ஒரு விதவைக்கு உதவி செய்யும் போது, இரவும் பகலும் ராப்பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகிய தம்முடைய பிள்ளைகளின் வேண்டுதலை கேட்டு அவர்களுக்கு நியாயம் செய்து பதில் தரமாட்டாரோ? பாருங்க, அநியாயம் எவ்வளவு இந்த உலகத்தில் அதிகரிக்கிறது. அநியாயம் அதிகரிக்கின்றது. நியாயம் உள்ளவன் அநியாயஸ்தரின் கையில விழுந்து நசுங்கி போகிறான். நியாயத்துக்காக போராடுகிறவங்க உயிரையே கொடுக்க வேண்டியிருக்கிறது. அநியாயமானவர்களின் சத்தமே ஜெயிக்கிறது. இயேசு கிறிஸ்து நீதிபரர், நியாயம் உள்ளவர், எந்த பாவமும் இல்லாதவர். ஆனால் அவர் மௌனமா இருந்தார். அவர்களுடைய சத்தமே ஜெயித்தது. இவரை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். இன்றைக்கு அதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறோம். ஆனா தேவ பிள்ளைகளுக்கு பாடுகள் வரும்போது, தவறு செய்யாதவர்கள் மீது தவறை சுமத்தி அவர்களை தண்டனைக்கு பாத்திரராய் தீர்ப்புகள் செய்யும் போது, சிறைக்கு அனுப்பும் போது, துன்புறுத்தும் போது, இது கர்த்தருக்கு அவர்கள் செய்ததே. இந்த உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். நீங்கள் உலகத்திற்குரியவர்கள் அல்ல. நீங்கள் எனக்குரியவர்களாகவே. என்னை பகைத்த உலகம் உங்களையும் பகைக்கும். மரணம் வரைக்கும் உண்மையாயிரு, உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை தருவேன். நம்முடைய ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வதே இல்லை நம்மில் அநேகர். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போனால் திரும்ப ஞாயிறு வரை போகாதவர்களாகவே அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இருப்பது எவ்வளவு வேதனையான விஷயம். வாரத்துக்கு 2 முறை உபவாசம் இருந்து ஜெபிப்பான் ஒவ்வொரு பரிசேனும். குறைந்தது நாம் அதை தாண்டி செய்யணுமே. இன்றைக்கு புதன்கிழமை வாரத்தின் நடுவே நடக்கிற உபவாச கூட்டம் உங்க சபையில இருக்கா? வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை உபவாச கூட்டங்கள் நடக்கிறதா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையோடு கூட வாரத்தின் நடுவே ஜெப கூட்டத்துக்கும் உபவாச ஜெபத்துக்கும் இங்க சென்று கலந்து கொள்கிறீங்களா? நீங்க பங்கு பெறுகிறீங்களா? யோசித்து பாருங்க.
ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வருவாங்க. பலவீனர்களும் புதியவர்களும் விசுவாசிகளும் அவிசுவாசிகளும் வருவாங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை கூடி வரும்போது தேவையில் இருக்கிறவங்க, கஷ்டங்கள் இருக்கிறவங்க, விசுவாசிகள் எனப்படுறவங்க வரும்போது வராதவர்களுக்காக, அவிசுவாசிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். சுவிசேஷ பாரத்திற்காக ஜெபிக்கணுங்க. இப்ப வாரத்தின் நடுவே ஜெப கூட்டம். என்னுடைய பார்வையில வாரத்தின் நடுவு என்பது ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும், என்னங்க அது ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஆச்சு என்று சொல்லாதீங்க. ஆசாரியர்கள் என்றால் முழுமையாய் தேவனுடைய ஊழியத்திற்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். லேவியர்கள் என்றால் தேவனுடைய வேலைகளை செய்ய அழைக்கப்பட்டவர்கள். அவர்கள் தேவனுடைய ஆலயத்திலே அவங்க வேலை செய்ய வேண்டும். அந்த காலத்துல அநேக வேலைகள் இருக்கும். நம்ம மைக் வைப்பது, பாய் போடுவது, சேர் போடுவது, இதே பெரிய வேலை என்று நினைக்கிறாங்க. பாத்திரங்களில் தண்ணீர் நிரப்ப வேண்டும், அதை வைத்து பலிபீடத்தை சுத்திகரிக்கணும், கட்டைகளை கொண்டு வரணும், தண்ணீரை வார்க்க வேண்டும், அந்த வாசலில் வருகிற யாவரையும் கவனிக்க வேண்டும். ஆலயம் கட்டும் முன்பு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஆசரிப்பு கூடாரத்தை டிஸ்மேண்டில் செய்து திரும்ப அதை எடுத்து போட்டு அதை சுமந்து கொண்டு எங்கே போனால் அங்கே அது திரும்ப பிக்ஸ் பண்ண வேண்டும். இந்த வேலைகள் யார் வேண்டுமானாலும் அவங்க செய்வதல்ல, லேவியர்கள் மாத்திரமே செய்யணும். ஆசாரியன் பலிபீடத்தின் அண்டையில உள்ளேயும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வேலை செய்ய வேண்டும். பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை மாத்திரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போகணும். இது பெரிய பைபிள் ஸ்டடி. இதை இன்னொரு முறை பார்ப்போம். யாத்திராகமத்தை நீங்க முழுவதும் கவனமா வாசித்து பார்த்தால் இதனுடைய காரியங்களை நீங்க புரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு நாம விண்ணப்பம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்ம செய்கிற எல்லா வேலையிலும் முக்கியமானது ஜெபிக்கிற வேலை. ஆமாங்க, நிச்சயமா ஜெபிப்பதும் வேலையே. சோம்பேறிகள் அதனாலதான் ஜெபிக்க மாட்டாங்க. ஜெபம் என்பது கண்ணீரும் பிரயாசமும் அழுகையும் போராட்டமும். ஜெபம் செய்ய நினைக்கிறவங்க மனது செலுத்தி ஜெபிக்க வேண்டும் என்பது அது உங்களுக்கு தெரியாமலேயே உங்க எனர்ஜி முழுவதும் கூட உங்களுடைய அந்த இருதயத்திலிருந்து வருகிற அந்த வார்த்தைகளின் தொகுப்பு, அந்த ஆலோசனைகள், அந்த விசுவாசம், அந்த தைரியம், அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் செய்கிறவர்களே, ஓய்ந்திருக்காதீர்கள். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி உலகம் முழுவதிலும் அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். நீங்களும் ரிலாக்ஸ் ஆகி விடாதீங்க, நிறுத்தி விடாதீங்க உங்க ஜெபத்தை. இன்னும் சிம்பிளா சொல்ல போனால், நீங்க ஜெபத்திலே ஜெபம் முடிந்து விட்டது ஆமென் என்று சொல்லுவாங்க அநேகர். எப்படி முடியும்? ஜெபம் முடிவது என்பது கிடையாதுங்க. ஆமென் என்று சொன்ன பிறகும் ஜெபிப்போம், முழங்காலிலிருந்து எழுந்த பிறகும் ஜெபிப்போம், ஆலயத்திலிருந்து வந்த பிறகும் நாம் ஜெபிப்போம். இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாக உண்மையான விசுவாசிகள் இருப்பார்கள். எப்பொழுது வரை நம்ம ஜெபிக்க வேண்டும்? எருசலேமை ஸ்திரப்படுத்தும் வரைக்கும், பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் வரைக்கும் என்னுடைய வருகை தாமதிக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். அதனால்தான் விசுவாசிகளாகியவர்கள், சபையாக கூடியவர்கள் இந்த உலகத்திலே அழிந்து போகிற கிறிஸ்துவை அறியாமல் பாவத்தின் கட்டுகளிலே தங்கள் வாழ்க்கைகளை வீணாக்கி கொண்டிருக்கிற, பிரச்சனைகளாலே சீரழிகிறவர்களுக்காக நாம தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பம் செய்ய வேண்டும். எருசலேமை ஸ்திரப்படுத்தும் வரைக்கும், எருசலேமுக்கு புகழ்ச்சி உண்டாகும் வரைக்கும், ஒரு நபரை ரட்சிப்புக்குள்ளே ஸ்திரப்படுத்தும் வரைக்கும், அந்த நபரின் மூலம் தேவனுடைய காரியங்கள் நிறைவேறும் வரைக்கும் நாம ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நம் சபையில் இருக்கிற விசுவாசிகள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும். சபைக்கு வெளியே இருக்கிறவர்களுக்காக பாரத்தோடு தேவன் தம்முடைய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்க வேண்டும். ஜெபத்திற்கு எனக்கு எப்படி ஜெபிக்க வேண்டுமோ தெரியவில்லை, என்னுடைய ஜெபம் முடிந்து விட்டது என்று சொல்லுகிறவங்க ரொம்ப குறுகிய ஜெபத்தை செய்கிறவளா இருக்கிறோம். ஆனால் ஜெபம் எவ்வளவு 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 பாரத்தோடு செய்ய முடியும் தெரியுமா? எவ்வளவு விரிவான ஊழியங்களுக்காக, தேவைகளுக்காக பரலோகத்தின் கதவுகளை தட்ட முடியும். அவர் ஸ்திரப்படுத்தும் வரைக்கும், பரலோக ராஜ்யத்தை சேருகிற வரைக்கும், அவருடைய நாமம் பூமியின் கடையாந்திரங்களை சென்று அடையும் வரைக்கும், அவருடைய நாமத்துக்கு புகழ்ச்சி உண்டாக்கும் வரைக்கும், அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் பாருங்க. ஒரு மேப் எடுத்துக்கொண்டு சில கார்ப்பரேட் மக்கள், சில கம்பெனிஸ்ல இருக்கிறவங்க, சில
சில ஃபேக்டரிகள் இருக்கிறவர்கள் டார்கெட்ஸ் we are going to reach this place என்று ஒரு பின் பண்ணி கொள்ளுவாங்க. அது வேர்ல்ட் மேப்ல அல்லது இந்தியா மேப்ல அவங்க அப்படி பின் செய்யும் போது அது எத்தனை இடங்களை சென்றடைந்தது என்று தெரியும். இன்னும் அவங்க ரெட், ஆரஞ்சு, ப்ளூ, கிரீன் என்று கலர்ஸ் வைத்து these places, these are reached, they are unreached, இது இன்னும் ப்ராசஸ்ல இருக்கிறது, this is not reached என்று பிளான் போட்டு அதன்படியாக அவங்களுடைய டார்கெட்ஸை பூர்த்தி செய்வாங்க. இயேசு ஆண்டவரின் நாமம் எத்தனை இடங்களில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை இடங்களில் இன்னும் அறிவிக்கப்படவில்லை, எத்தனை இடங்களில் இன்னும் அவர் நாமத்தையே அறியாத ஜனங்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து அவைகளுக்காக நம்ம ஜெபிக்கணுங்க. நம்முடைய பாரத தேசத்துக்காக நான் பாரத்தோடு இருக்கிறேன். எப்பொழுதும் இந்த பாரம் உண்டு. இன்னும் அதிகமாக இந்த நாட்களில் கர்த்தர் தருகிறார். நம்முடைய பாரத தேசம் முழுவதும் சுவிசேஷம் ஒரு முறையாவது சொல்லப்பட வேண்டும். நாளைக்கு யாரும் எனக்கு இயேசுவை பற்றி சொல்லவில்லை என்று நரகத்துக்கு போகும்போது சொல்லாமல் சொன்னார்கள், ஆனால் நான் கேட்கவில்லை என்றால் அது அவங்களுடைய இஷ்டம். ஆனால் சொல்லப்படவில்லை என்றால் மாத்திரம் அது நம்முடைய தப்பு. அதனாலதான் என்னை சுற்றி இருக்கிற எல்லா தேசங்களிலும் நான் சாட்சியாய் நிற்கும் வரைக்கும், அவருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படும் வரைக்கும் நான் ஜெபம் செய்வேன். 55 வருடங்களுக்கு முன்பு ஊழியத்துக்கு வந்த நான் 43 வருடங்களுக்கு முன்பு விசேஷமாக ஊழியத்தை தொடங்கிய போது காப்பவரம் எனும் ஒரு சிறிய கிராமத்திலிருந்து அங்க என்ன செய்ய வேண்டுமோ தெரியாமல் ஜெபித்த போது ஆண்டவர் அந்த சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களுடைய பெயர்களையும் எழுத சொன்னார். அந்த பெயரெல்லாம் எழுதி வைத்து தேவ சமூகத்திலே வைத்து ஜெபித்த போது ஆச்சரியமாக ஒரு 2 இயர்ஸ்ல மேபி 70-80 கிராமங்கள், சிறிய கிராமங்களுக்கு சென்று தேவனுடைய ஊழியத்தை செய்யவும் அநேகருக்கு ரட்சிப்பை அறிவிக்கவும் தேவன் கிருபை பாராட்டினார். இன்றைக்கு இலக்கில்லாத பக்தி குருட்டு பக்தி என்பாங்க. நோக்கம் இல்லாத ஊழியத்துல பயன் இல்லைங்க. ஜெபம் செய்து ஊழியம் செய்ய வேண்டும். தேவன் கொடுத்திருக்கிற காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய உதவியோடு, கர்த்தருடைய துணையோடு, கர்த்தருடைய சித்தத்தோடு செய்ய வேண்டும். அதனாலதான் அவரை ஓய்ந்திருக்க விடாதிருங்கள். உலகம் முழுவதிலும் அவர் புகழ்ச்சியாக்குகிற வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தையும் ஜெபத்தினுடைய வல்லமையையும் நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு விசாலமான இருதயத்தை தந்தருளும். நீர் நேசித்தபடி இந்த உலகத்தை நாங்கள் நேசித்து அழிந்து போகிறவர்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்த வேண்டும் என்ற ஆசையோடு விண்ணப்ப ஜெபங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆலயத்திலே கூடி வந்திருக்கிற விசுவாசிகள், மூப்பர்கள், ஊழியக்காரர்கள், முக்கியமாய் ஊழியத்திலே பங்கு பெறுகிற இன்றைய சுவிசேஷகர்கள், பாஸ்டர்கள், ஊழியக்காரர்கள், ஊழியர்கள், ஊழியக்காரிகள் சேர்ந்து ஜெபித்து நீர் ஒப்பு கொடுத்த ஊழியத்தை செய்து முடிக்க நீரே உதவி செய்தவர்களும், இது லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் அவர்கள் இருக்கிற இடத்துல அவர்கள் சாட்சிகளா இருக்க, அவர்களை சுற்றி இருக்கிற பகுதிகளில் உம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ளவும், சாட்சிகளா இருக்கவும் உம்முடைய சமூகத்தை தந்தருளும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் மற்றும் உங்களை சுற்றி இருக்கிறவர்களுடைய பாரங்களையும் நீங்க அவைகளுக்காக ஜெபியுங்க. எங்களுக்கும் அதை தெரியப்படுத்துங்க. அநேகருக்கு இந்த கடைசி காலத்துல சுவிசேஷம் சென்றடையும்படி, சுவிசேஷத்தை கேட்டவர்கள் அந்த சுவிசேஷ சத்தியத்துக்கு கீழ்ப்படியும்படியாய் நமக்கு ஜெபிக்கிற கடமை இருக்கிறது. இந்த ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு நீங்க 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கு மித நேரம் அனுதின தியானத்தில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். நீங்களும் மறக்காம இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. அதே போல எங்களுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஹalleluya. பெங்களூர் மற்றும் பெங்களூரை சுற்றி இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் பெங்களூருவிலே மே மாதம் 28ஆம் தேதி அன்று ஒரு விசேஷமான ஒன் டே கெட் டுகெதரை உங்களுக்காக
ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். மதியம் 2 மணியிலிருந்து 5 மணி வரை, 6 மணியிலிருந்து 9 மணி வரை நடக்கும் 2 செஷன்ஸ்களிலும் நீங்க பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுங்க. பெங்களூருவிலிருந்து மட்டுமல்ல, சுற்றி இருக்கிற அநேக பகுதிகளிலிருந்து, அங்க ஆந்திராவிலிருந்து, ராயலசீமாவிலிருந்து உங்களில் அநேகர் இந்த கெட் டுகெதர்ஸ்க்கு தொடர்ந்து வருகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்கிறீங்க. உங்க பாரங்களை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கவும், உங்களை நேரடியாக சந்திக்கவும் எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்துகிறீங்க. சோசியல் மீடியா மூலம், டிவி மூலம் வசனத்தை கேட்கிற உங்களை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று, உங்களை ஆவிக்குரிய விதத்தில் பலப்படுத்த வேண்டும் என்று பெங்களூரு வருகிறோம். இந்த ஒன் டே கெட் டுகெதரில் தேவ சமூகத்தில் நாம இருக்கும்படியாக, தேவ ஆவியின் காரியங்கள் பார்க்கும்படியாக, அவருடைய தேவ செய்தியை கேட்டு மகிழும்படியாக வாருங்கள், பங்கு பெறுங்க. மிக முக்கியமாக ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்க உற்றார் நண்பர்களுக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. இந்த முறை முகவரி மாறி இருக்கிறது, கவனிங்க. ஜீசஸ் கால்ஸ் பிரேயர் டவர், நேதாஜி ரோடு, ஃப்ரேசர் டவுன், நியர் கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன், பெங்களூரு. உங்களுக்கு மேலும் விவரங்கள் வேண்டுமானால் QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணி கொள்ளுங்க, அல்லது கீழே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா கலந்து கொள்ளுங்க. உங்க நண்பர்கள், உறவினர்களையும் உங்களோடு கூட்டிக் கொண்டு வாங்க. உங்களுக்காக விசேஷமா ஜெபிக்க, தேவனுடைய வசனத்தினால் உங்களை பலப்படுத்த நாங்க வாஞ்சிக்கின்றோம். வாங்க, பங்கு பெறுங்கள், தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்க.